Good morning, students. Good morning, everyone. All are fine. Good. மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார லெசன் மஸ்குலர் ஸ்ட்ரென்த். மஸ்குலர் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடி தசை நார்களை, அதாவது தசை பகுதிகளை வந்து ஸ்ட்ரென்த் பலப்படுத்துறது. நம்முடைய ஹேண்ட் மஸ்குலர், லெக் மஸ்குலர், இந்த மாதிரி நம்ம பாடியில் உள்ள தசை பகுதிகளை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறது. ஏன் சார், எதுக்காக நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அவருடைய மஸ்குலர் ஸ்ட்ரென்த் வந்து பலமாக இருந்தால் தான் அந்த ஸ்போர்ட்ஸில் அவனால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்தி வச்சுக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டൻ്ட் ஆகும். ஸோ இந்த வாரம் நாம் போகிற லெசன் வந்து மஸ்குலர் ஸ்ட்ரென்த். ஒரு 2-3 எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளான எக்ஸசைஸ் தான், பட் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் யுவர் வால். ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டாண்ட் 2 feet away from the wall. Second one, the hands should be straight in front and a little above the shoulder level. Third one, place your palms on the wall, fingers pointing upward. Fourth one, put your body weight on the palms and bend your arms at the elbows. Fifth one, raising your heels, go closer to the wall and touch your chin to the wall. Fifth one, return to the starting position. ஸ்டூடெண்ட், திரும்பவும் பழையபடி ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்துடணும். ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடணும். ரிட்டர்ன் பொசிஷன் வரும்பொழுது நம்முடைய ஹீல்ஸும் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரென்த், நம்ம மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து கிளியராக கிடைக்கும். ஸ்டூடெண்ட், கண்டினியூ பண்ணுங்கள். யூ கேன் இன்க்ரீசஸ் யுவர் ஸ்பீட் வித் ப்ராக்டிஸ். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை முறை அப்படின்னா, ஒரு செட்டுக்கு 10 புஷ்அப்ஸ். ஒரு செட்டுக்கு 10 புஷ்அப்ஸ். ரிப்பீட் 2 செட், அதாவது 2 செட் எடுக்கணும். அப்படின்னா 20 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த மஸ்குலர் எண்டூரன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், next exercise, muscular strength la next exercise, raising the leg in a prone position. Students, first one, lie in the prone position, keeping your legs straight. Prone position angara onnum illa, படுத்துக்கிட்டே exercise பண்ண போறோம். Second one, keep hands beside the body. Third one, keeping both legs together, raise them up without bending them at the knees. Fourth one, maintaining this position as long as you can. Fifth one, return to the starting position, slowly moving your legs downward. Students, repetition. Repeat this exercise 8 to 10 times. Students, benefits. First one, this exercise increases the strength of the waist and the thigh muscles. Second one, it exercises the waist and makes it more flexible. Third one, this also improves the balancing capacity of the body. Students, இந்த எக்ஸசைஸ் தனியாக செய்ய முடியலன்னா கூட யாராக இருந்தாலும் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன், ரைசிங் த செஸ்ட் அப்வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன், லை இன் த ப்ரோன் பொசிஷன். செகண்ட் ஒன், இன்டர்வின் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் போத் ஹேண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு கையோடைய ஃபிங்கர்ஸை கோர்த்துக்கோங்க, கை விரல்கள் வந்து கோர்த்துக்கோங்க. Third one, keep your legs straight. Fourth one, place your hands on the back of your neck. Students, fifth one, raise your chest as high as you can. Fifth one, raise your chest as high as you can. Sixth one, look in front and return you the starting position. Students, repeat this exercise 5 to 10 times. Students, instructions. First one, do not raise your feet off the ground. Second one, do not let go of the grip of the hands. Students, benefits. First one, this exercise strengthens the muscles of the waist and the back.
Second one, the waist becomes more flexible due to this exercise. Third one, the back is exercised as it is stretched. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸும் நீங்கள் தனியாக பண்ணணும் இல்லை, வித் த ஹெல்ப் ஆஃப் எ கொலிக், யாராவது தெரிஞ்சவங்க, பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். ஸோ இதை கண்டினியூவாக பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல நமக்கு பெனிஃபிட் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா 3 எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 3 எக்ஸசைஸ். இந்த 3 எக்ஸசைஸுமே சிம்பிள் தான், பட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ். இப்போ புஷ்அப்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கிரவுண்டில் எடுக்கிற புஷ்அப்ஸுக்கும் இந்த வாலில் எடுக்கிற புஷ்அப்ஸுக்கும் நிறைய ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வந்து கிரவுண்டில் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே கொஞ்சம் எளிமையாக பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாலில் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி புஷ்அப்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சுவரில் நம்ம 2 ஹேண்டையும் வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி புஷ்அப்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஹேண்ட் மஸ்குலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அது மாதிரி தான், எல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு 2-3 வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லை பார்க்குறாங்களா எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பார்க்கணும். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய ரிப்ளை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.